பீஸா, அமேசான், ஊபர், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்துக்குமே ஈரானோட ஒரு வெர்ஷன் இருக்குது, ரைட்? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஹோம் மேட். அந்த நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டோட குடிமக்களை இதெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரி அந்த நாட்டுக்கு பயன்படுற மாதிரி. எல்லா ஃபைனான்சியல் நெட்வொர்க்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இருக்குது, ரைட்? ஸோ நான் கேஷ் எக்கானமி தான் அங்க பில்ட் பண்ணப்பட்டு இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட்லயே வந்துட்டு பெஸ்டான யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு இருக்கிறது ஈரான்ல, விசேஷமாக டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், ரைட்? ஸோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹை கிளாஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட். ஸோ ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு நிறைய பேரை சயின்டிஸ்டா கொண்டு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான்லயே பிறந்து அங்கேயே படிச்சு வளர்ந்த ஆட்கள் அத்தனை சயின்டிஸ்ட் மாறுமே. ஸோ கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ், மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஹோம் மேட், ரைட்? ஸோ இதுல சைனா ரஷ்யாவோட ஹெல்ப் இருந்தாலுமே கூட அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானோட 6 பெரிய நகரங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு மெட்ரோ சிஸ்டம் ஆக்கப்பட்டிருக்கு, ரைட்? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஹைலி எஜுகேட்டட் உமன், ரைட்? ஸோ வெஸ்டர்ன் மீடியாஸ் வேற ஒரு விஷயத்த சொல்லும், இதெல்லாம் கொஞ்சம் சிலவங்களுக்கு புதுசா இருக்கும் வெஸ்டர்ன் மீடியாஸ் ரொம்ப ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னு சொன்னா 21st லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்ட், ரைட்? அத்தனையுமே சாங்ஷன்ஸ் இருந்து கொண்டு, ரைட்? ஸோ சின்ஸ் 1979ல இருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் அமெரிக்கா மட்டுமே 5 டைம்ஸுக்கு மேல சாங்ஷன்ஸ் போட்டு இருக்குது ஈரானுக்கு. யூரோப்பியன் யூனியன், யூஎன் இவங்க எல்லாருமே சாங்ஷன்ஸுக்கு மேல போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஈரான் அளவுக்கு எந்த நாட்டுக்குமே உலகத்துல சாங்ஷன்ஸ் போட்டது இல்லை. ஸோ இவ்வளவு சாங்ஷன்ல இருந்துமே கூட 21st பிளேஸ்ன்னு சொன்னா சாங்ஷன்ஸ் இல்லைன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்துட்டு ஈரானை எதிர்க்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு. ஸோ இவங்க சாங்ஷன்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னா யுஎஸ்ஏ அதுக்காக வேண்டி வேலை செய்யும், ரைட்? ஸோ அதை எப்படியெல்லாம் ஈரானை கட்டுப்படுத்துறது, எப்படியெல்லாம் ஈரானை கீழே போடுறது அப்படிங்கிற விஷயத்த அது டியூட்டியாவே பண்ணும். அதுதான் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா செய்யறது. இவங்க கூட யாரெல்லாம் அலைஸா இருக்காங்களோ யுஎஸ்ஏ கூட இவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும், அதுதான் அதோட ரூல்ஸ், ரைட்? ஸோ அப்படி இருந்து கொண்டுமே இவ்வளோவே சாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. யுஎஸ்ஏ பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இஸ்ரேல் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இதை மொத்த